இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல குடும்பம் சுபிட்சத்தை அதிகரிக்கும் ஆடி பூர தீப வழிபாடு பத்தி இந்த பதிவுல சொல்ல போறேன். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். பொதுவாகவே ஆடி பூரம் நாளன்று திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு விரைவில் திருமணமாக வேண்டும் என்றும், திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் ஏற்பட வேண்டும் என்றும் பலவிதமான வழிபாட்டு முறைகள் இப்படிப்பட்ட சுபகாரிய தடையால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தாங்கள் கைப்பட அம்மனுக்கு வளையலை வாங்கி தருவதன் மூலம் அடுத்த வருடம் ஆடிப்புறத்துக்குள்ளாகவே அவர்களுடைய சுபகாரிய தடைகள் நீங்கும் என்று கூறப்படுகின்றது. இருப்பினும் ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு கர்ம வினையின் காரணமாக இப்படி செய்தும் சுபகாரிய தடை விலகாமல் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய வீட்டில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றலாம். இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு 2 வளையல் வேண்டும். இந்த வளையல் மஞ்சள், சிவப்பு, பச்சை இந்த 3 நிறங்களில் ஏதாவது ஒரு நிறமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக புதிதாக ஒரு அகல் விளக்கு வேண்டும். 2 வளையலையும் ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு ஒரு வளையலை மட்டும் லேசாக வலது புறமாகவோ அல்லது இடது புறமாக தள்ளி வைக்க வேண்டும். இப்போது 2 வளையல்களுக்கும் பொதுவான ஒரு இடம் என்று ஒரு இடம் வரும். அந்த இடத்தில் அகல் விளக்கை வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு யாருக்கு சுப தடை இருக்கின்றதோ அவர்கள் கைப்பட அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். பிறகு அந்த தீபத்திற்கு ஏதாவது ஒரு வாசனை மிகுந்த மலரை வைத்து நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தை மனதார நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இவ்வாறு வழிபாடு செய்யும் போது ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நைவேத்தியமாக வைக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தீபத்தை இன்று மாலை 6 மணியிலிருந்து 8 மணிக்குள் ஏற்றலாம். இந்த தீபம் குறைந்தது அரை மணி நேரம் எரிய வேண்டும். அரை மணி நேரம் கழித்து தீபத்தை குளிர வைத்துக் கொள்ளலாம். தீபத்தை குளிர வைத்த பிறகு அந்த அகல் விளக்கிற்கு கீழ் இருக்கக்கூடிய வளையலை வீட்டில் யாருக்கு சுபகாரிய தடை இருக்கின்றதோ அவர்கள் கையில் போட்டுக் கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி முழு மனதோடு அம்மனை நினைத்து நாம் ஏற்றக்கூடிய இந்த தீபம் நம் வீட்டில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகளை நீக்கி சுபிட்சத்தை அருளும். ஆடி பூர நாளன்று எந்தெந்த முறைகளில் வழிபாடு செய்கின்றோமோ, பரிகாரம் செய்கின்றோமோ, அத்தோடு சேர்த்து இந்த ஒரு தீபத்தையும் ஏற்றி வைக்க கண்டிப்பான முறையில் நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் தவிடு பொடியாகுவதோடு குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியும் சுபிட்சமும் உண்டாகும் என்ற தகவலை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.